Hello friends, welcome back SUBA'S gallery. இப்போ நம்ம என்ன பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா இன்ஸ்டன்ட் பஜ்ஜி போண்டா மிக்ஸ் பவுடரை வச்சு எப்படி பஜ்ஜி செய்யறதுன்னு தாங்க பார்க்க போறோம். வீடியோவை பார்க்கிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை மறக்காம Subscribe பண்ணிக்கங்க. இதுக்கு சக்தி பஜ்ஜி போண்டா மிக்ஸ் எடுத்து வச்சிருக்கேன். இதோட பிரைஸ் பாத்தீங்கன்னா 38 rupees வரும். இதோட weight பாத்தீங்கன்னா 200 கிராம் அளவுக்கு இந்த பாக்கெட்ல இருக்குங்க. இது வந்து full vegetarian அப்படின்றதுக்காக green symbol கொடுத்திருக்காங்க. அடுத்ததா பாக்கெட்டை கட் பண்ணதுக்கு அப்புறம் இந்த மாதிரி ஒரு பாத்திரத்துல மாத்திக்கங்க. இந்த பாத்திரம் பாத்தீங்கன்னா வாழைக்காயை ரெண்டு சைடும் தொட்டு எடுக்கிறதுக்கு வசதியா இருக்கிற மாதிரி அகலமான பாத்திரமா எடுத்துக்கங்க. கூடவே கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி சேர்த்து mix பண்ணிக்கிட்டே வாங்க. எடுத்த உடனே ரொம்ப தண்ணி சேர்த்தற வேண்டாம். கரெக்ட்டான ரேஷியோல இந்த தண்ணியும் மாவும் இருந்தாதான் நமக்கு பஜ்ஜி நம்ம பொரிச்சு எடுக்கறப்ப நல்லா புஸ்ஸுன்னு எலும்பி வரும். சப்போஸ் மாவு நல்லா தண்ணி ஆகிருச்சுனா பஜ்ஜி பாத்தீங்கன்னா ரொம்ப லேசா மேலையும் கீழையும் தோல் ஒட்ட வச்ச மாதிரி வந்துருங்க. அதனால கரெக்ட்டான கன்சிஸ்டன்சில மாவு இருக்கிற மாதிரி mix பண்ணிக்கங்க. ஆல்ரெடி இந்த மாவுலயே உப்பு தூள், மிளகாய் தூள், பெருங்காய தூள் எல்லாமே சேர்த்திருப்பாங்க. அதனால நம்ம தனியா எதுவுமே சேர்க்க வேண்டியது இல்லங்க. இப்போ பாருங்க இந்த கன்சிஸ்டன்சி அளவுக்கு மாவை நல்லா கரைச்சி எடுத்துக்கங்க. அப்பதான் நமக்கு பஜ்ஜி நல்லா வரும். அடுத்ததா ரெண்டு வாழைக்காய் எடுத்துக்கங்க. வாழைக்காயோட மேல் பகுதியையும் கீழ் பகுதியையும் இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துருங்க. கட் பண்ணதுக்கு அப்புறம் வாழைக்காயோட ஒன் சைடு மட்டும் இந்த மாதிரி கட் பண்ணிக்கங்க. அப்பதான் நம்ம வாழைக்காயை சீவுறப்ப ஈவனா நமக்கு சீவ வரும். இதே மாதிரி இன்னொரு வாழைக்காயையும் மேலையும் கீழையும் சைடுலையும் கட் பண்ணி எடுத்துக்கங்க. நம்ம எடுத்துக்கிற 200 கிராம் பாக்கெட்டுக்கு இந்த ரெண்டு வாழைக்காயே கரெக்ட்டா இருக்குங்க. அடுத்ததா இந்த வாழைக்காயை நம்ம ஸ்லைஸ் பண்ண ஆரம்பிச்சிரலாங்க. வாழைக்காயை சீவுறப்ப பாத்தீங்கன்னா கொஞ்சம் அழுத்தி பிடிச்சு சீவ ஆரம்பிக்கணும். அப்பதான் பாத்தீங்கன்னா வாழைக்காய் சீவுனதுக்கு அப்புறம் ஒவ்வொரு ஸ்லைசஸும் பாத்தீங்கன்னா ஈவனா ஒரே தடிமன்ல நமக்கு கிடைக்கும். இப்போ பாருங்க ஒரே மாதிரி ஈவனா சீவி எடுத்தாச்சு. இதே மாதிரி ரெண்டு வாழைக்காயுமே சீவி எடுத்தாச்சு. அடுத்ததா ஃப்ரை பண்றதுக்காக ஸ்டவ்ல ஒரு கடாய் வச்சு எண்ணெய் ஊத்திக்கங்க. எண்ணெயை ஹை ஃப்ளேம்ல வச்சு சூடு பண்ணிக்கங்க. சூடானதுக்கு அப்புறம் திரும்பவும் ஸ்டவ்வை லோ ஃப்ளேம்ல செட் பண்ணிக்கங்க. அடுத்ததா மிக்ஸ் பண்ணி வச்சிருக்கிற மாவுல ஒரு வாழைக்காய் ஸ்லைஸ் எடுத்து இந்த மாதிரி ரெண்டு சைடுமே நனைச்சி எடுத்துக்கங்க. எடுத்ததுக்கு அப்புறம் பாத்திரத்தோட சைடுல லைட்டா தடவிட்டு எண்ணெயில போடுங்க. இதே மாதிரி இன்னொரு வாழைக்காயும் நனைச்சி எடுத்து போட்டு காட்டுறேன் பாருங்க. இந்த மாதிரி நனைச்சதுக்கு அப்புறம் லைட்டா முனையில லைட்டா தடவிட்டு போடுங்க. இப்படி நம்ம போடுறதுனால மாவு பாத்தீங்கன்னா எண்ணெய்க்குள்ள சின்ன சின்ன பீஸா ஒழுகாம நமக்கு பஜ்ஜி நல்லா வரும். அதுக்காக தான் இப்போ ஒரு 4 வாழைக்காயை தொட்டு போட்டதுக்கு அப்புறம் அடுப்பை மீடியம் ஃப்ளேம்ல வச்சு நல்லா ஃப்ரை பண்ணிக்கங்க. அப்பதான் நமக்கு ஒரே கலர்ல பஜ்ஜி வரும். இப்போ வந்து பஜ்ஜி பாத்தீங்கன்னா ரெண்டு சைடுமே நல்லா பொன்னிறமா பொரிஞ்சதுக்கு அப்புறம் திரும்பவும் ஸ்டவ்வை லோ ஃப்ளேம்ல செட் பண்ணிக்கங்க. செட் பண்ணிட்டு பஜ்ஜியை எடுத்துருங்க. இப்போ பாருங்க நம்மளோட பஜ்ஜி நல்லா சுட சுட மொறு மொறுன்னு ரெடி ஆகிருச்சு. இந்த ரெசிபியை நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க. எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ஸ் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இது போல மேலும் பல வீடியோக்கு நம்ம சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. தேங்க்யூ.